விழுப்புரம் மாவட்டம் சித்தனாங்கூர் கிராமத்தில் காட்டுப்பன்றி கடித்து 10 பேர் படுகாயமடைந்த நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கோபிநாத். காட்டுப்பன்றி கடித்து காயமடைந்திருப்பவர்களின் தற்போது நிலை என்னவாக இருக்கிறது? விழுப்புரம் மாவட்டம் திருவேனநல்லூர் அருகே உள்ளது இந்த சித்தனாங்கூர் கிராமம். தேசிய நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் தான். இந்த கிராமத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா முற்றிலுமா விவசாய நிலங்கள் சூழ்ந்த கிராமம்னு சொல்லலாம். இந்த கிராமத்துல அதிகபட்சமாக கரும்பு பயிரிடப்பட்டிருக்கு. இன்று பாத்தீங்கன்னா வீட்டு வெளியில ஒரு பெண் வீட்டுல பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. நேரம் அந்த சாலை, அதாவது விவசாய நிலத்திலிருந்து ஊருக்குள் புகுந்த காற்று பன்றி முதல்ல அந்த பெண்ணை கடிக்குது. இதனை கண்ட எதிர் வீட்டுல இருந்து அந்த பெண்ணை காப்பாற்ற முயற்சி பண்றாரு, அவரையும் கடிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து தெருக்கல்ல, கிராமங்கள தெருக்கல்ல பூந்து எதிரில பார்த்தவங்க ஃபுல்லா இந்த காற்று பண்ணி கடிச்சு கொதறது. ஆங்காங்கே ரத்தத்துல அவங்க அப்படியே விழுறாங்க. தகவல் இருந்து கிராம மக்கள் ஒன்று சூழி திரும்பி இந்த காற்று பன்றி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. மீண்டும் இந்த காற்று பண்ணி கிராமத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கரும்பு தோட்டத்தில் தற்போது புகுந்திருக்கு. தகவல் இருந்து விழுப்புரம் வன அலுவலர் சுரேஷ் சோமன், அதே போல தீயணைப்புத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த கிராமத்தில் சூழ்ந்திருக்காங்க. கிராமப்புற சாலைகள் விரிச்சுரை காணப்படுது. கிராம மக்கள் இந்த விவசாய நிலங்களை சுத்தி இருக்காங்க. இவங்களோட நோக்கம் அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய காட்டு பன்றிய ஒண்ணு வெளியேற்றணும், இல்லைன்னா மருந்து வைத்து பிடிக்கணும். இதற்கான நடவடிக்கையை வனத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த கிராமம் பரபரப்போட காணப்படுது. இந்த காட்டு பன்றியை தேடி கிராம மக்களும் அதிகாரிகள் கூட தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.